காட்வின் ஜான் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் தினம் ஒரு சத்திய வார்த்தை. இந்த ஆடியோ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இசுராஜன் நம் சொந்தமாயினார். இந்த பாடலத்தின் சொந்தக்காரர் அவர், இந்த உள்ளத்தின் சொந்தமானார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாடலத்தின் சொந்தக்காரர் அவர், இந்த உள்ளத்தின் சொந்தமானார். சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்று உரைத்தார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர், இந்த உள்ளத்தின் சொந்தமானார். என் அன்பிற்கினியவர்களே, பிதாவாகிய தேவனுடைய முன் அறிவின்படியே ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்திற்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். ஜெபிப்போம். பரலோகத்திருக்கிற எங்கள் நல்ல பிதாவே, உம்மை நோக்கி பார்க்கிறோம். இந்த கால வேளையிலே என்னோடு கரம் கோர்த்து உம்மோடு பேசிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பரிசுத்தவான்களையும் கர்த்தர் இந்த நாளிலே பொறுப்படுத்திக் கொள்ள வேண்டுமே. நாங்கள் நடக்க வேண்டிய வழியை எங்களுக்கு காட்டும். எங்கள் மீது உம்முடைய கண்களை வைத்து ஆலோசனை சொல்லும். நீர் விளம்புகிற வழியிலே நாங்கள் நடக்க எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். தினம் ஒரு சத்திய வார்த்தையின் இன்றைய தியான தலைப்பு தேவன் அங்கீகரிக்கும் ஜெபம். கடந்த சில நாட்களாக தொடர் போதனையாக இந்த தலைப்பின் கீழே பல சத்தியங்களை பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். அதனைத் தொடர்ந்து இன்றைக்கும் நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று துவங்குகிற அந்த ஜெபத்தின் ஒவ்வொரு வார்த்தைகளையும் நாம் ஆராய்ந்து அறிந்து கொண்டு வருகிறோம். கர்த்தர் நமக்கு இன்றைக்கும் உதவி செய்வாராக. லூக்கா 11 அதிகாரம் வசனங்கள் 2, 3, 4 படிக்கிறேன். நீங்கள் ஜெபம் பண்ணும்போது பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை அன்றென்றும் எங்களுக்கு தாரும். எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும், நாங்களும் எங்களிடத்தில் கடன்பட்ட எவனுக்கு மன்னிக்கிறோமே. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும் என்று சொல்லுங்கள் என்றார். இது இயேசு கிறிஸ்து அவருடைய சீஷரில் ஒருவனுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு ஜெபம். அன்பானவர்களே, இன்றைக்கு நாம் குறிப்பாக உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக என்கிற வார்த்தையை, அதிலும் குறிப்பாக
பரிசுத்தப்படுவதாக என்கிற வார்த்தையை நாம் தியானிப்போம். பரிசுத்தம் என்ற வார்த்தையை கேட்கும் போதும் சொல்லும் போதும் பெரும்பாலும் நாம் சுத்தம், மாசற்றது, தூய்மை, ஹோலி போன்ற அர்த்தங்களையே மனதில் கொள்ளுகின்றோம். ஆனால் பரிசுத்தம் என்ற வார்த்தை இவைகளை எல்லாம் கடந்து இதைவிட ஒரு மேலான அர்த்தத்தை கொண்டதாகும். ஹோலினஸ் அல்லது பரிசுத்தம் என்றால் வேறு பிரிக்கப்பட்ட ஒரு நிலை, மிகவும் மேன்மையான நிலை, வேறு யாதொன்றும் ஒப்பிட முடியாத ஒரு நிலை, நிறைவான பரிபூர்ணமான நிலை ஆகிய அம்சங்களையே பரிசுத்தம் என்கிற பதம் குறிக்கிறது. தேவனை நாம் பரிசுத்தர் என்று சொல்லுகின்றோம். அப்படி என்றால் அவர் சுத்தமானவர் அல்லது தூய்மையானவர் என்று மட்டுமல்ல, அவர் யாரோடும் யாதொன்றோடும் ஒப்பிட முடியாத நிலையில் வேற்றுமை தன்மை உடையவர் என்றுதான் பொருள். அவர் மிகவும் உயர்ந்தவர், முற்றிலும் சகல ஜனங்களையும் விட வேறுபட்ட விசேஷமானவர். தேவன் ஏதாவது ஒன்றினை வேறு பிரித்து காட்டும் போதும் அது பரிசுத்தமானது என்ற பெயரினை பெறும். உதாரணமாக, மற்ற மக்களை விட இஸ்ரவேல் ஜனங்கள் இயற்கையிலேயோ இயல்பிலேயோ விசேஷமானவர்கள் அல்ல. ஆனால் தேவன் அவர்களை தனியே பிரித்து மற்றவர்களை விட வேறுபடுத்தினார். எனவே இஸ்ரவேலர்கள் பரிசுத்த ஜாதி என்ற பெயரினை பெற்றனர். இந்த பெயரை கொடுத்தவர் தேவன். அதே போல தேவன் படைத்த 7 நாட்களும் ஒரே தன்மையுடையவைகளே. ஆனால் அவர் 7ஆம் நாளை வேறு பிரித்து தனியாக காண்பித்தார். எனவே அது பரிசுத்த நாள் என்ற பெயரை பெற்றது. தொடர்ந்து பரிசுத்த வேதாகமத்தை நாம் தியானிப்போம் என்றால் 12 கோத்திரங்களில் லேவியர்கள் விசேஷமானவர்கள் அல்ல. ஆனால் தேவன் அவர்களை தம்முடைய பணிக்கென்று பிரித்தெடுத்தார். எனவே அவர்கள் பரிசுத்த ஆசாரிய கூட்டம் என்ற பெயரினை பெற்றனர். இப்படிதான் தேவன் எதை வேறுபடுத்தி தனியாக பிரித்து காட்டுகின்றாரோ அது பரிசுத்தம் என்ற பெயரினை பெறுகின்றது. அதுபோல அருமையானவர்களே, தேவன் எங்கெல்லாம் தம்மை வெளிப்படுத்துகின்றாரோ அந்த இடங்கள் பரிசுத்தம் என்று அழைக்கப்படும். ஓரேப் என்ற இடம் மற்ற இடங்களை விட மேன்மையுடையது அல்ல. ஆனால் தேவன் அங்கே தம்மை மோசேக்கு வெளிப்படுத்தினார். எனவே அதனை பரிசுத்த பூமி என்றார். வனாந்தரத்தில் லட்சக்கணக்கில் கூடாரங்களை போட்டு இஸ்ரவேல் மக்கள் தங்கியிருந்தனர். அதன் நடுவில் தேவன் தமக்கும் ஒரு கூடாரம் போட சொன்னார். அங்கே அவர் தம்மை வெளிப்படுத்தியதால் அது பரிசுத்த வாசஸ்தலம் என்று அழைக்கப்பட்டது. எருசலேம் தேவாலயம் ஒரு பெரிய கட்டிடம்தான். ஆனால் அது தேவனுக்கென்று வேறுபடுத்தப்பட்ட ஒன்று. அங்கே தேவன் தம்மை வெளிப்படுத்தினார். அங்கே தேவன் தம்முடைய நாமத்தை விளங்க பண்ணினார். எனவே அது பரிசுத்த தேவாலயம் என்று பெயர் பெற்றது. அதுபோலவே பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட யாவரும் பரிசுத்தவான்கள் என்று அழைக்கப்படுகின்றனர். ஹோலி பீப்பிள். இன்று நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் என்றால், அவருடைய வழியிலே நடக்கிறீர்கள் என்றால் உங்கள் பெயர் பரிசுத்தவான். நம்முடைய சுத்தமான அல்லது தூய்மையான வாழ்க்கையால் அது வரவில்லை. நாம் தேவனுக்கென்று வேறு பிரிக்கப்பட்டுள்ளோம். தேவன் தம்மை நம்மில் வெளிப்படுத்துகின்றார். பரிசுத்தராகிய இயேசுவோடு நாம் இணைக்கப்பட்டதால் நாம் பரிசுத்தர்கள் என்ற பெயரினை பெறுகிறோம். எனவே பரிசுத்த வாழ்க்கை என்பது வெறும் தூய்மையான அல்லது சுத்தமான வாழ்க்கை அல்ல. அது வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை, தேவனை வெளிப்படுத்தும் வாழ்க்கை. எந்த தவறும் ஒட்டாமல் சுத்தமாக வாழ்வது என்றால் அதனை பிற மதங்களிலும் நாம் பார்க்க முடியும். தவறுகளே செய்யாமல் குற்றமற்ற நிலையில் வாழ்கின்ற பலர் பிற மதங்களிலும் உண்டு. ஆனால் அதன் பெயர் பரிசுத்தமான வாழ்க்கை என்று ஆகிவிடாது. நாம் வேறுபட்ட இயல்புகள், வேறுபட்ட சுவாபங்கள், வேறுபட்ட நோக்கங்கள், வேறுபட்ட அணுகுமுறைகள், வேறுபட்ட வாழ்க்கை விதங்கள் ஆகியவற்றோடே தேவனை நம் வழியாக வெளிப்படுத்துகின்றவர்களாக காணப்படுவதே தேவனுடைய பார்வையில் ஹோலினஸ் அல்லது பரிசுத்தம் என்ற பெயரினை பெறும். எனவே அன்பானவர்களே, பரிசுத்த வாழ்க்கை என்றால் நாம் குறையற்றவர்கள், கள்ளமற்றவர்கள், தவறு அற்றவர்கள் என்ற நிலையில் மட்டும் இருந்தால் போதாது. இந்த நிலைகளோடு தேவன் விரும்பும் வேறுபட்ட மேன்மையான காரியங்களும் இருத்தல் வேண்டும். உதாரணமாக, நீங்கள் யாருக்கும் எந்த தொந்தரவும் கொடுக்காமல் அமைதியாக வாழ்ந்தால் உலகம் உங்களை நல்லவர் என்று சொல்லும். நீங்கள் யார் மீதும் தீய எண்ணங்கள் இல்லாதவராக இருந்தால் உலகம் உங்களை சுத்தமானவர் என்று சொல்லும். ஆனால்
தேவன் அவ்விதம் சொல்ல மாட்டார். தேவன் உங்களை நல்லவர் என்று சொல்ல வேண்டுமானால் நீங்கள் தீமை செய்யாதவராக மட்டுமல்ல, அதற்கு அடுத்தபடியாக நன்மை செய்கின்றவராகவும் இருக்க வேண்டும். தீய எண்ணங்கள் இல்லாமல் இருப்பதோடு நல்ல எண்ணங்களை ஏராளமாக கொண்டவராகவும் இருக்க வேண்டும். இப்போது நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த ஜெபத்திலே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக என்ற வாக்கியத்தின் சரியான விளக்கத்தை காண்போம். உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக என்று சொல்லும் போது எப்படி அதனை புரிந்து கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதை நாம் கவனிப்போம். தேவனே, உம்முடைய நாமம் எல்லா நிலையிலும் உயர்வாக எண்ணப்படுவதாக. தேவனே, உம்முடைய நாமம் என் வாழ்க்கையில் வேறுபட்ட நிலையில் பார்த்து கௌரவிக்கப்படுவதாக. தேவனே, உம்முடைய நாமத்திற்கு நான் அளிக்கும் கனம் வேறு எதற்கும் நான் கொடுக்கும் கனத்தை விட மிகவும் உயர்ந்திருப்பதாக. தேவனே, நான் என்னுடையவைகள், இந்த உலகம், இதன் மேன்மைகள் எல்லாம் உம்முடைய ஒப்பற்ற நாமத்திற்கு கீழ்ப்பட்டிருப்பதாக. இவைகளே பரமண்டல ஜெபத்தில் வரும் முதல் விண்ணப்பத்தின் உண்மையான அர்த்தங்கள். அப்படியானால் அந்த விண்ணப்பத்தின் மூலம் நாம் உண்மையான நிலையில் எழுப்பும் சரியான வேண்டுதல் என்ன? ஒரே ஒரு வார்த்தை, பிதாவே, நான் உம்மால் பிறப்பிக்கப்பட்ட உம்முடைய பிள்ளையாக இருக்கின்றேன். நான் உமக்கு உரியவனாக இருக்கின்றேன். இந்த உலகத்தில் உம்முடைய பெயரை உயர்த்தி பிடிக்க எனக்கு உதவி செய்யும். என் வாழ்க்கையில் நீர் வேறுபட்ட நிலையில் பார்க்கப்பட்டு கௌரவப்படுத்தப்பட எனக்கு அருள் புரியும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி வாழ்வதற்கு தடையாக உள்ள உலகம், மாமிசம், பிசாசு, இச்சைகள் ஆகிய யாவற்றின் மேலும் நான் வெற்றி கொள்ள எனக்கு பலம் தாரும். நாமம் என் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதிகளிலும் மிக உயர்வாக எண்ணப்பட்டு மேன்மைப்படுத்தப்பட எனக்கு கிருபை செய்யும். உம்முடைய நாமம் மகிமையை தேடுகின்ற உயர்ந்த வாழ்க்கை தரத்தை நான் இழந்து விடாமல், என்னுடைய பெயரை மகிமைப்படுத்த விரும்பும் கீழ்த்தரமான நிலைக்கு போய்விடாமல் என்னை காத்தருளும். இந்த உலகில் உம்மை மகிமைப்படுத்துவதன் மூலம் உம்முடைய மறு உலகத்தில் உம்மால் நான் மகிமைப்படுத்தப்படும் நித்திய கனத்தை எந்த நிலையிலும் இழந்து விடாமல் இருக்க எனக்கு உதவி செய்யும். அருமையானவர்களே, இதுவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக என்ற வாக்கியத்தில் அடங்கியுள்ள உண்மையான விண்ணப்பமாகும். இத்தகைய ஒரு வாஞ்சியுள்ள விண்ணப்பமே நம்முடைய ஜெப வாழ்க்கையில் முதலிடம் பெற வேண்டும். அப்படியானால் தேவனுடைய நாமத்தை இந்த உலகத்தில் உயர்த்தி பிடிப்பது மகிமைப்படுத்துவதற்காகவே நாம் அதிகமாக ஜெபிக்க வேண்டும் என்பது விளங்கும். அருமையானவர்களே, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே என்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த ஜெபத்திலே இவ்வளவு ஆழமான கருத்துக்கள் உள்ளதுவா? இதை நான் உதாசீனப்படுத்தி விட்டேனே, இத்தனை நாட்கள், இத்தனை வருடங்கள் நான் சொல்லாமல் இருந்து விட்டேனே என்று சொல்லி சிந்திக்கிறவர்கள் இன்று முதல் நீங்கள் இந்த ஜெபத்தை சொல்ல துவங்கலாம். இதிலே ஆழமான கருத்துக்கள் உண்டு. தொடர்ந்து தியானிப்போம். உதடுகளின் உச்சரிப்பா அல்லது உள்ளத்தின் விருப்பமா என்று. அன்பானவர்களே, ஜெபம் ஒருபோதும் உள்ளத்தோடு தொடர்பற்றதாக இருக்க முடியாது. உதடுகளில் மட்டும் உச்சரிக்கும் வார்த்தைகள் ஜெபமாக மாறிவிடுவதில்லை. உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக என்று நாம் ஜெபத்தில் சொல்லலாம். ஆனால் அதனால் மட்டும் தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டு விடுவதில்லை. முதலாவதாக நாம் ஜெபத்தில் உச்சரிக்கின்ற வார்த்தைகள் உண்மையாகவே நம்முடைய உள்ளத்தின் விருப்பங்கள் தானா என்பதை கவனிக்க வேண்டும். தேவனே, உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் அல்லது கௌரவப்படுத்துகிறோம் என்று சொல்வது நல்லதே. ஆனால் தேவனை உயர்த்துவதும் மகிமைப்படுத்துவதும் நம்முடைய உண்மையான விருப்பங்களாக மாறியிருக்கின்றதா என்பதே முக்கியமானதாகும். முதலாவதாக, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஒரு ஒழுங்கும் கிரமமும் உடையதாக இருக்க வேண்டும். இறை வாழ்க்கை என்றால் என்ன என்பதை குறித்த ஒரு தெளிவு இல்லாமலே வாழ்ந்து கொண்டிருப்பதில் பிரயோஜனம் இல்லை. இறை வாழ்க்கை என்றால் தேவனை நம்முடைய வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலைகளிலும் மகிமைப்படுத்தி வாழ்கின்ற வாழ்க்கையாகும். அந்த வாழ்க்கையை வெற்றியாக வாழ வேண்டுமானால் முதலில் அதை குறித்த திட்டமும் தெளிவும் உடைய ஒரு தீர்மானம் தேவை. தேவனை மகிமைப்படுத்தி வாழ்வது என்றால் தேவனுடைய பிரியத்திற்கு ஏற்றபடி வாழ்வதாகும். ஆனால் இந்த உலகத்தில் எல்லா நிலைகளிலும் நாம் தேவனுக்கு பிரியமாக வாழ்வது என்பது சாத்தியமான ஒன்றா என்ற கேள்வி எழும்பும். உண்மையிலேயே இங்கே சாத்தியமற்ற சூழ்நிலைகளே உள்ளன. எங்கும் உண்மையும் நேர்மையும் இல்லாத நிலைமைகளையே காண்கின்றோம். நேரான வழிகளில் யாரும் எதையும் சாதிக்க முடியாது என்பது போன்ற தோற்றமே எங்கும் தெரிகின்றது.
தேவனுக்கு பிரியமாக வாழ்வதற்கு எங்குமே சாதகமான சூழ்நிலைகள் இல்லை என்பதை மறுக்க முடியாத ஒன்றுதான். ஆனால் நீங்களும் நானும் சூழ்நிலைகளை கவனிக்க தேவையில்லை. தேவன் நாம் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் இருக்கின்றோம் என்பதை அறியாதவர் அல்ல. நம்மை விட பல்லாயிரம் மடங்கு அதிகமாக நம்முடைய சூழ்நிலைகளின் தன்மைகளை அவருக்கு தெரியும். அப்படி இருந்தும் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அவருக்கு பிரியமான வாழ்க்கை நாம் வாழ வேண்டும் என்று இயேசு எதிர்பார்க்கிறார். நம்மால் அது இயலாத ஒன்று என்றால் அவருடைய எதிர்பார்ப்பு சரியானது அல்ல. நம்மால் அது முடியும் என்பதை தேவன் நன்கு அறிவார். அவர் நீதியுள்ள தேவன். நம்மால் கூடாததை அவர் ஒருபோதும் எதிர்பார்க்க மாட்டார். இந்த நாளிலே இதோடு நிறுத்திக் கொள்வோம். தொடர்ந்து நாளை தினத்திலும் தேவன் அங்கீகரிக்கும் ஜெபம் என்கிற தலைப்பிலே தொடர்ந்து சத்தியத்தை தியானிப்போம். அதுவரையிலும் தேவ பிரசன்னம் உங்களை ஆளக்கடவது. ஆமென். ஜெபம் செய்வோம். பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக என்று என்னோடு உண்மையாக இருதயத்தின் ஆழத்திலிருந்து இப்பொழுது கூப்பிட்டுக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பரிசுத்தவான்களுக்கும் நீர் அனுக்கிரகம் செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன். என்ன விண்ணப்பத்தோடு இன்று இந்த வார்த்தையை உச்சரித்தார்களோ, ஆழமான இருதயத்தை அறிகிற தேவன் அவர்களுக்கு பல மடங்கு கர்த்தர் அவர்களுக்கு ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் கிருபை மேல் கிருபையும் நீர் பொழிந்தல் வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, அப்படியே செய்யும். நாங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை பெற்றுக்கொண்டும் என்று கிறிஸ்து இயேசுவின் மூலமாக நாங்கள் விசுவாசிக்கிறோம். அப்படி பெற்று நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய இன்றைய ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் தவறாமல் தருகிறதற்காக ஸ்தோத்திரம். அதிலே நாங்கள் சிறப்பாக சந்தோஷமாக கௌரவிக்கப்பட்டு உம்மை வாழ்த்த உம்மை மகிமைப்படுத்துவதை செய்யும். இயேசுவின் மூலமே ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். இந்த சூழ்நிலை